வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்க திறப்பால் அவர் மனதில் கலைஞன். ஹே மக்காஸ், இந்த எபிசோட்ல கிஷோர் முத்துராமலிங்கம் டைரக்ஷன்ல முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிப்பில் வெளிவந்த மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதைனா, சென்னையில் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் தான் முனிஷ்காந்த். அவருக்கு மாதம் 15,000 ரூபா சம்பளம். அந்த காசை வச்சு தான் வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ன்னு எல்லா செலவுகளையும் பார்த்துட்டு வராரு. அப்படி இருக்க நிலைமையில தான் இவருடைய பூர்வீக சொத்து மூலமா இவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு இவர் நேமே ஃபில் பண்ணத செக் ஒன்று இவருக்கு கிடைக்குது. 15,000 ரூபா சம்பளம் வாங்கினவங்களுக்கு 1 கோடி ரூபாய் செக் கிடைச்சா சும்மா இருப்பாங்களா? முனிஷ்காந்தோட ஒய்ஃப் விஜயலட்சுமி தம்பி கல்யாணத்துக்காக சேமூரை செய்யறதுக்காக லட்சக்கணக்கில் கடனை வாங்குறாங்க. முனிஷ்காந்த் செக்கை டெபாசிட் பண்றதுக்காக பேங்க்குக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது செக்கை காணோம். அப்புறம் என்ன ஒரே குழப்பம் கலாட்டாதான். முனிஷ்காந்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு செக் யார் கொடுத்தா? அந்த செக் எப்படி தொலைஞ்சு போச்சு? தொலைஞ்ச செக் மறுபடியும் கிடைச்சா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. 3 நாள்ல 1 கோடி ரூபாய். 1 கோடி சும்மா விளையாடாத, கோடீஸ்வரன் ஆயிட்ட. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களை காமெடியா கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான், ஆனாலும் எங்கேஜிங்கா இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் இப்படிதான் போக போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ணுவான், அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் ப்ரீ கிளைமேக்ஸ்லையும் கிளைமேக்ஸ்லையும் எதிர்பாராத விஷயங்களை உள்ள கொண்டு வந்து பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஃபீல் குட் படமா படத்தை முடிச்சாங்க. மன நிறைவோட வெளியே வந்தோம். இந்த மாதிரி மனுஷங்க இன்னும் இருக்காங்கன்னு தோணும்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த படத்துல நிறையவே இருக்காங்க. நிஜத்துலயும் இருக்கதான் செய்யறாங்க. ரீசெண்டா நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். மதுரையில ஒரு தெருவில் ஒரு மூட்டை ஒன்று கிடக்கு. அந்த சைடு நடந்து போற ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த மூட்டையை திறந்து பாக்குறாங்க. உள்ள 17.5 லட்சம் பணம் இருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க மிடில் கிளாஸ் தான். என் லைஃப்ல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் தொலைச்சிட்டேன். அது என்னுடைய பணம் கூட இல்ல, வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மாத்தி தெரியாத ஆளுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவரை கான்டாக்ட் பண்ணா வெளியூர்ல இருக்காரு, வர 2 நாள் ஆகுன்றாரு. ஆனா நான் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து மறுநாளே வந்தாரு. பேங்க்குக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பணம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு உசுரே இல்லை. அதுக்கு கைமாற 5 பைசா கூட வருவாங்களா? அவரும் மிடில் கிளாஸ் தான். இந்த மாதிரி மிடில் கிளாஸ்காரங்கிட்ட ஒரு அறம் இருக்கும். அந்த அறம் இந்த படத்துல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, முனிஷ்காந்த் ஒரு சில இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தாலும் நிறைய இடத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. குறிப்பா முனிஷ்காந்தோட அப்பா சிரிக்கும் போது ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. அந்த ஸ்டைலை இவரும் படம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பர். விஜயலட்சுமி கேரக்டர் பார்க்கும்போது ரெட்டை ரோஜா படத்துல ஊர்வசி கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. நல்லாவே நடிச்சிருக்காங்க. வேலராமமூர்த்தி ஒரு முதலாளியா இருந்து கம்யூனிஸ்டா மாறுற மாதிரி அவர் கேரக்டர் ஆர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்க் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல நடிப்புல சில வேரியேஷன் தான் காமிச்சிருக்காரு. மற்றபடி காளி வெங்கட் அந்த சேட்டு வசத்தில் நடிச்சவரு, அவர் பேர் தெரியல, அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. கோடாங்கி வடிவேலு குறைசி காமெடிக்கு தேட்டரே சிரிக்குது. குறிப்பா கோடாங்கி வடிவோட டைமிங் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. என்னால கொள்ளை அடிக்கலாம் முடியாது, என்னால என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா, மியூசிக் பிரணவ் முனிராஜ் பண்ணிருக்காரு. சாங்ஸ்லாம் ஹிட் இல்லைனாலும் பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு. சுதர்சன் ஸ்ரீனிவாசன் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு பிளஸ்னே சொல்லலாம். குறிப்பா கிளைமேக்ஸ் முன்னாடி முனிஷ்காந்த் மொட்டை மாடியில பீர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல கேமரா ஒர்க் நல்லாவே இருந்துச்சு. சான் லோகேஷோட எடிட்டிங்ல படம் 2 hours 4 minutes வருது. கிறிஸ்பா கட் பண்ணிருக்காரு, நல்லா இருந்துச்சு. மனுஷனோட மனசு எப்படி மாறிடுச்சு பாரு. இருக்கிறதா தெரியா. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்மளை சுற்றி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி. இதுக்கடையில இந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல செக்ஷன் வைலன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். ஆறாம் மிடில் கிளாஸ்ல மட்டும் இல்ல, பணக்காரங்கிட்டையும் இருக்கதான் செய்யுது. ஜாக்கி சான் தான் சம்பாதிச்ச 3000 கோடியை மக்களுக்கு தானமா கொடுத்துட்டாரு. முக்கியமா அவர் பையன் எந்த அப்ஜெக்ஷன் சொல்லல, நான் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே மக்காஸ், அறம் செய்வோம், அறம் வெல்லும். உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. துதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ், ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.